ॐ वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे பரமானந்தமாதவம். முன் ஸ்லோகத்தில் ஜனகாதியரைப் போல் உலகை நல்வழிப்படுத்த உலகிற்கு வழிகாட்டியாக கடமைகளை அவசியம் அர்ஜுனன் செய்ய வேண்டும் என்று கூறிய கருநீல முகில் வண்ணன் மக்கள் யாரை பின்பற்றி செயல்புரிகிறார்கள் என்பதை 21வது ஸ்லோகத்தில் சாற்றுகின்றார். யத்யதாசரதி ஸ்ரேஷ்டஹ தத்ததேவேதரோ ஜனஹ சயத் பிரமாணம் குருதே லோகஸ்ததனுவர்த்ததே. சிரேஷ்டக உயர்ந்த மனிதன் எதை ஆச்சரத்தி செய்கின்றானோ இதர ஜனக ஏனையோரும் தத்ததேவ அதையே செய்வார்கள். சக அவன் எதை பிரமாணம் சான்றாக குருத்தே எடுத்து காட்டுகிறானோ லோக்கக மனித சமுதாயம் அனைத்தும் தத் அதையே அனுவர்த்ததே பின்பற்றி நடக்கிறது. சிரேஷ்டக என்றால் யார்? நல்ல குணங்களும் நல்ல நடத்தைகளும் அமைந்ததன் காரணமாக தர்மாத்மா என்று சிலர் போற்றப்படுகின்றனர். உலகில் பெரும்பாலான மக்கள் அவரிடம் ஸ்ரத்தையும் நம்பிக்கையும் கொள்கின்றனர். இப்பேற்பட்ட புகழ்பெற்று எல்லோராலும் மதிக்கப்படும் மகாத்மாக்கள் சிரேஷ்டாக சிறந்தவர்கள் என்று கூறப்படுகிறார்கள். எத்யத் ஆச்சரத்தி சிரேஷ்டக தத்ததேவ இதரோ ஜனக என்று கூறப்பட்டது. உயர்ந்தோர் செய்வதையே ஏனையோரும் பின்பற்றுகின்றனர். உயர்ந்தோர் தம்முடைய வர்ணாசிரம தர்மத்தை செவ்வனே அனுஷ்டானம் செய்வதை பார்த்து மற்றவர்களும் தமது தர்மங்களை கடைபிடிப்பதில் சிரத்தையுடன் ஈடுபடுவார்கள். யதா ராஜா ததா பிரஜா. மன்னன் எவ்வழி மன்னுயிர் அவ்வழி. அரசன் தர்ம நெறியில் நடந்தால் மக்களும் அரசரை பின்பற்றி தர்ம நெறியில் நடப்பார்கள். யதா பிதா ததா புத்திரஹ. தந்தையை போல் தனையன். பிள்ளைகளை நற்பண்புகளுடன் வளர்க்க விரும்பும் பெற்றோர் எந்த கெட்ட பழக்கத்திற்கும் அடிமையாகக்கூடாது. வீட்டிலே சண்டை போடக்கூடாது. எப்பொழுதும் சத்தியத்தையே பேச வேண்டும், இனிமையாக பேச வேண்டும். எல்லா நற்செயல்களையும் சிரத்தையுடன் உற்சாகமாக செய்ய வேண்டும். இதையெல்லாம் பார்த்த பிள்ளைகளும் அவ்வாறே நடந்து கொள்வார்கள். எனவே உயர்ந்தோர்களின் பணி மகத்தானது. எந்த தர்மாத்மாவான ஞானி தமது வர்ணாசிரம தர்மத்தை விட்டுவிட்டாரானால் உலகத்தில் அனர்த்தம் ஏற்படும். கர்மங்களில் பயனில்லை, கர்மங்களில் சாரமில்லை, அதனால் மகாத்மா அவரை செய்யாமல் விட்டுவிட்டார் என்று மக்கள் நினைத்து தமது வர்ணாசிரமத்திற்குரிய தர்மத்தை விட்டுவிடுவார்கள். இதனால் உலகில் எல்லா கட்டுப்பாடுகளும் சிதறிவிடும். ஆகையால் மகாத்மாக்கள் உலகிற்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்ற கருத்துடன் வர்ணாசிரம தர்மத்திற்கு தக்கபடி பொறுப்புடன் எல்லா கர்மங்களையும் செய்ய வேண்டும். கர்மங்களை அலட்சியப்படுத்துவதோ விட்டுவிடுவதோ கூடாது என்பது இங்கு வலியுறுத்தப்படுகிறது. சயத் பிரமாணம் குருத்தே என்று ஏன் கூறப்படுகிறது? உலகில் எல்லோருக்கும் ஒரே விதமான கடமைகள் அமைவதில்லை. நாடு, சமுதாயம், தத்தம் வர்ணாசிரமம், சூழ்நிலை இவற்றிற்கு ஏற்றவாறு கடமைகள் மாறுபடும். மிகச்சிறந்த மகாபுருஷர்கள் எல்லோருடைய கடமைகளும் அனுஷ்டித்து காட்ட வேண்டும் என்பது நடைபெறாது. ஆகவே உயர்ந்த மகாபுருஷர்கள் வேதங்களிலும் உலகியலும் காணப்படும் கர்மங்களை தமது வார்த்தைகளினால் சான்றாக காட்டுவார்களேயானால் அவற்றை மக்கள் ஏற்று அவற்றை பின்பற்றுவார்கள் என்பது இங்கு உணர்த்தப்படுகிறது. மகான்களின் வழியைத்தான் மக்கள் பின்பற்றுவார்கள் என்று மகாபாரதத்திலும் கூறப்பட்டுள்ளது. மகாபாரதத்தில் யட்ச பிரஷ்னம் என்ற பகுதியில் யட்சன் கேட்ட 124 கேள்விகளுக்கும் தர்மஸ்வரூபமான யுதிஷ்டன் பொருத்தமான பதிலை பகர்கின்றார். அவற்றுள் எது நல்வழி என்ற கேள்விக்கு மகாஜனாக ஏன கத ச பந்தாக என்று யுதிஷ்டர் எம்பினார். மகாஜனங்கள் எந்த வழியில் சென்றார்களோ அந்த வழிதான் நல்வழி, அனைவரும் பின்பற்ற வேண்டிய வழியாகும் என்று கூறப்பட்டுள்ளது. யத்யதாசரதே ஸ்ரேஷ்டஹ தத்ததேவேதரோ ஜனஹ சயத் பிரமாணம் குருதே லோகஸ்ததனுவர்த்ததே. மகாபுருஷர்களின் நடத்தை உலகத்தார்க்கு வழிகாட்டும் என்பதை பகர்ந்த பக்தஜன பரிபாலன் பின்வரும் 3 ஸ்லோகங்களில்
தம்மையே முன் உதாரணமாக காட்டி இந்த 22வது ஸ்லோகத்திலே தமக்கு கர்த்தவியம் எதுவுமில்லை என்பதை எடுத்துரைக்கிறார். நமே பார்த்தாஸ்தி கர்த்தவியம் த்ரிஷு லோகேஷு கிஞ்சன நானவாப்தமவாப்தவ்யம் வர்த்த ஏவ ச கர்மணி. ஹே பார்த்த, பிருத்தையின் புத்திரனான பார்த்தனே, மே எனக்கு த்ரிஷு லோகேஷு 3 உலகங்களிலும் கர்த்தவியம் செய்ய வேண்டிய கடமை கிஞ்சன ந அஸ்தி ஒன்றுமில்லை. அவாப்தவ்யம் அடைய வேண்டியது எதுவும், அனவாப்தம் ச அடையப்பட இருப்பதும் என்பதும் ந இல்லை. கர்மணி ஏவ கர்மத்திலேயே தான் வர்த்தே ஈடுபட்டுள்ளேன். த்ரிஷுலோகேஷு கர்த்தவியம் நாஸ்தி என்றார். சாதாரண மனிதனுக்கு இவ்வுலகோடு மட்டும்தான் சம்பந்தம் உண்டு. தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் என்ற 4 வித புருஷார்த்தத்தை அடைவதற்காக அவன் செய்ய வேண்டியதெல்லாம் இவ்வுலகிலேயே முடிந்துவிடும். சகலாகம பூஜிதனாகிய எம்பெருமான் எல்லோருக்கும் கடமைகளை விதித்தவர். மேலுலகம், பூ உலகம், கீழுலகம் என்ற 3 லோகங்களால் குறிக்கப்படும் 14 லோகங்களிலும் நீக்கமர நிறைந்து அனைத்தையும் இயக்குகின்றார். எனவே எவ்வுலகிலும் செய்ய வேண்டிய கடமை கிரிதர கோபாலனுக்கு இல்லை. அவாப்தவ்யம் அனவாப்தவ்யம் சென்ன என்று கூறப்பட்டது. அவாப்தவ்யம் என்றால் இனி ஏதாவது செய்து அடைய வேண்டியது. அனவாப்தம் என்றால் இதுவரை அடையப்படாதது. இரண்டுமே அவருக்கு இல்லை. சர்வஜனாய், சர்வசக்தி சமன்விதனாய், சமஸ்த கல்யாண குண சம்பன்னனாய் விளங்கும் சகல ஸ்ருதி சாரனுக்கு இனி ஏதாவது பெற வேண்டும் என்று எந்த பொருளுமே கிடையாது. அவாப்த சமஸ்த காமனாக, அனைத்து தேவைகளும் நிறைவுற்றவராக அவர் விளங்குவதால் எந்த காமமும் அவருக்கு இல்லை. வர்த்த ஏவச்ச கர்மணி என்று ஏன் கூறுகிறார்? எனக்கு ஒரு பொருளும் தேவையில்லை, நான் செய்ய வேண்டிய கடமை எதுவும் இல்லை. இருந்தாலும் உலகத்திற்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தினால், உலக மாந்தர் மீது கொண்ட கருணையினால் கர்மங்களில் ஈடுபடுகிறேன் என்று கோபி ஜனவல்லபன் கூறினார். கிருஷ்ணம் வித்தி பரம்பிரம்ம, பரபிரம்மே தர்மத்தை நிலைநிறுத்துவதற்காக கிருஷ்ணனாக அவதரித்தார். ஞான சொரூபியாக விளங்கும் அவருக்கு ஞானத்தை போதிக்க ஒரு குரு தேவையில்லை. ஆயினும் சாந்திபனி மகரிஷியிடம் சென்று குருகுல வாசம் செய்து வேதங்களை கற்றார். ஏனென்றால் மேதாவினோப்பி சுவாதந்திரியேன பிரம்மஜான அன்வேஷனம் ந குர்யுகு, எவ்வளவு அறிவுடையவராக இருந்தாலும் தாமாக பிரம்ம ஞானத்தை அறிந்து கொள்ள முடியாது என்று சாஸ்திரங்களில் சாற்றப்பட்டுள்ளது. தத் விஜானார்த்தம் ச குருமேவ அபிகச்சேத், தத்பதமான பிரம்மத்தை அறிந்து கொள்ள சத்குருவை சரணடைய வேண்டும் என்று உபனிஷத் உரைக்கின்றது. எனவே வேதங்களை விளம்பிய வேணுகோபாலன் அதில் கூறப்பட்டபடி குருகுல வாசம் செய்து வேதங்களை கற்காவிடில் மக்களும் அவரை பின்பற்றி குருவை நாடி செல்ல மாட்டார்கள். எனவே மக்களை நல்வழிப்படுத்துவதற்காக மயர்வர மதிநலம் அருளியவன் மகிழ்ச்சியுடன் எல்லா கர்மங்களையும் செய்கின்றார். பக்த ரட்சகன் பார்த்தனுக்கு பார்த்த சாரதியாக இருந்து தேரோட்டிய போது ஒரு தேரோட்டியின் கடமைகளை செவ்வனே செய்தார். குதிரைகளை தினந்தோறும் குளிப்பாட்டினார். அவை களைப்படையும் போது தடவி கொடுத்தார். அவற்றிற்கு புல்லும் நீரும் கொடுத்தார். இவ்வாறெல்லாம் அவர் போஷித்தார். வேதங்களின் விதிமுறைகளை வகுத்த வேதோத்தமனுக்கு அந்த விதிகளை கடைபிடிக்க தேவையில்லை. ஆயினும் எந்த விதியையும் அவர் மீறவில்லை. விதிகளுக்கு கட்டுப்பட்டுதான் எல்லா காரியங்களும் செய்தார். ஹிரண்யகசிபு நான்முகனிடம் நலமிகு வரங்களை பெற்றார். தான் எதிரியாக கருதிய நாராயணன் திருநாமங்களை சதா உச்சரித்து கொண்டிருக்கும் பிரகலாதன் மீது கோபம் கொண்டு தன் அருமை மகன் என்றும் எண்ணாமல் அவனை அழிப்பதற்காக ஹிரண்யகசிபு முயன்றபோது தன் பக்தனை காப்பாற்றுவதற்காக நாராயணன் நரசிம்மனாக தூணிலிருந்து வெளிப்பட்டு ஹிரண்யகசிபை அழித்தார். எழில்மிகு ஏந்தல் எந்த நிபந்தனைக்கும் கட்டுப்பட வேண்டியதில்லை. எந்த உருவத்திலும் எப்படி வேண்டுமானாலும் ஹிரண்யகசிபை அவரால் அழிக்க முடியும். ஆனாலும் அவர் விதியை மீறவில்லை. மனிதர்களாலும் விலங்குகளாலும் கொல்லப்படக்கூடாது. பகலிலும் இரவிலும் அரண்மனைக்கு உள்ளேயும் வெளியேயும் விண்ணிலும் மண்ணிலும் எந்த ஆயுதத்தாலும் கொல்லப்படக்கூடாது என்று ஹிரண்யகசிபு வரங்களை பெற்றிருந்தார். சர்வ வல்லமை படைத்த சரணாகத வத்சலன் பிரம்மா கொடுத்த வரங்களை மீறாமல் நிபந்தனைகளுக்கு உட்பட்டு
நரசிம்ம அவதாரம் எடுத்தார். சந்தியா காலத்தில் நிலைப்படியிலே தம்முடைய மடியில் ஹிரண்யகசிபை கிடத்தி தம்முடைய விரல்களின் கூர்மையான நகங்களாலேயே குத்தி கொன்றார். உலகத்தை படைத்து காத்து அழிக்கின்ற அற்புத லீலைகள் செய்கின்ற ஆதிதேவன் உலக மக்களை நல்வழிப்படுத்துவதற்காக விதிமுறைகளுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறார். நமே பார்த்தாஸ்தி கர்த்தவ்யம் த்ரிஷு லோகேஷு கிஞ்சன நானவாப்தமவாப்தவ்யம் வர்த்தயேவ ச கர்மணி.